தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை ஊடகவியலாளர் மணி பாராட்டிய பேசியது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக எதுவும் எந்த தகுதியும் இல்லாத திமுகவே தற்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே என மணி பேசியிருப்பது தற்பொழுது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருந்து வருகிறது. அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்தவர்கள் அனைவருமே அப்பொழுது மிகவும் விமர்சித்தவர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் அனைவரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசத் தொடங்கியுள்ளனர் என்றே கூறலாம். இதற்கு காலம்தான் பதிலளித்தது என்று கூறலாம். ஏனெனில் தமிழகத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது எதுவும் நடக்காது என பல மக்களும் பல அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வந்த இந்த நிலையில்தான் தற்பொழுது மக்கள் அண்ணன் சீமான் அவர்களை நம்பியுள்ளனர். ஏனெனில் அண்ணன் சீமான் அவர்கள் பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மக்களுக்காக நடத்தி அதில் வெற்றியும் கண்டு தற்பொழுது மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். அதனால் மக்கள் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கட்சியாகவே நமக்கு உதவி செய்யும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என நினைத்து வருகின்றனர். அதேபோலதான் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் அனைவரும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது எப்படியும் செய்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை அனைவருக்கும் வந்திருக்கிறது. நானும் 3 ஆண்டுகளாக திமுக என்ன செய்யும் என்று பொறுத்திருந்துதான் பார்த்தேன். ஆனால் மக்களுக்காக திமுக அரசானது எதுவுமே செய்யவில்லை என்பது மணி அவர்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. தற்பொழுது திமுகவில் உள்ள 2 பேர் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியுள்ளனர். அதேபோல அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலினும் மாட்டுவார் என தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை இவர் புகழ்ந்திருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.